Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோவில் EPACK Durable Company IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த ஐபிஓவில் இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறேன்னா இல்லையானோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் இந்த கம்பெனி இருக்கிற ஏர் கண்டிஷனிங் அண்ட் ஸ்மால் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் இண்டஸ்ட்ரியை பற்றியும் நான் டீட்டெயிலாகவே பேசியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு கம்பெனி ஓவர்வியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கம்பெனி 2003 இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ரூம் ஏர் கண்டிஷனர்ஸ் அண்ட் ஸ்மால் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ்க்கு ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சரர்ஸாக இருக்காங்க. அதாவது இவங்களோட ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ரூம் ஏர் கண்டிஷனர்ஸில் 3 பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டோர் யூனிட், அவுட்டோர் யூனிட் அண்ட் விண்டோ ஏர் கண்டிஷனர்ஸ் யூனிட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்மால் டொமஸ்டிக் அப்ளையன்சஸில் இண்டக்ஷன் குக்டாப், மிக்சர் கிரைண்டர்ஸ், வாட்டர் டிஸ்பென்சர் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரூம் ஏர் கண்டிஷனிங் பிளாட்ஃபார்ம்ஸில் அதுக்கு தேவைப்படுற காம்பனன்ஸை செப்பரேட்டாக மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் பிஸ்னஸ்லையும் இருக்காங்க. இந்த செப்பரேட் காம்பனன்ட்ஸ்னு பார்க்கும்போது ஹீட் எக்ஸ்சேஞ்சர், பிசிபிஏ, யூனிவர்சல் மோட்டார், காப்பர் டியூபிங், ஷீட் மெட்டல், பிளாஸ்டிக் மோல்டிங், கிராஸ் ஃப்ளோ ஃபேன் அண்ட் இண்டக்ஷன் காயில்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு டோட்டலாக 5 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இதில் 4 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் டெஹ்ராடூன் ரீஜனில் இருக்குது. அண்ட் 1 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ராஜஸ்தான் ரீஜனில் இருக்குது. இந்த மார்ச் 31, 2023 பார்க்கும்போது இந்த கம்பெனி கிட்ட 734 ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ் இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனிக்கு ஃபிஸ்கல் இயர் 2023 பார்க்கும்போது ரூம் ஏர் கண்டிஷனிங் பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோவில் இருந்து 83.23% ரெவன்யூ வந்திருக்கு. அண்ட் ஸ்மால் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் பிஸ்னஸில் இருந்து 14.15% ரெவன்யூ வந்திருக்கு. இதில் இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் ரூம் ஏர் கண்டிஷனிங் பிஸ்னஸில் இருந்து வந்துட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கண்டினியூஸாக நியூ இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் நெட் ஒர்த் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கம்பேர் பண்ணும்போது கன்சிஸ்டண்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் மார்ச் 2023 பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 31.97 crores சொல்லியிருக்காங்க. அண்ட் நெட் ஒர்த் பார்க்கும்போது 313.62 crores சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட டோட்டல் பாரோயிங்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கன்சிஸ்டண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது நெகட்டிவான அப்டேட்டாக இருந்தாலும் இந்த கம்பெனியோட அதர் ஃபினான்ஷியல் பேராமீட்டர்ஸ் பாசிட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுனால பெரிய அளவில் நெகட்டிவ் இம்பாக்டை கொடுக்காது. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எப்போவுமே பேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஐபிஓவில் அப்ளை பண்ணுவேன். பேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஐபிஓவில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். யூடியூப்ல ஹவு டு அப்ளை ஃபார் ஐபிஓ இன் தமிழ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வரும். நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது EPACK டியூரபிள் ஐபிஓ அட்ராக்டிவ் வேல்யூஷன்ஸில் வராங்களான்னு பார்க்கலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்ணுறக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். இந்த பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணுறக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதில் ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பண்ட் 218 rupeesனு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பண்ட் 230 rupeesனு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன, அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கம்பேர் பண்ணும்போது கன்சிஸ்டண்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் மார்ச் 2023 4.71 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 48.83 வரும். இது இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிஇ ரேஷியோன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இந்த ரூம் ஏர் கண்டிஷனிங் பிஸ்னஸில் இருக்கிற இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோன்னு பார்க்கும்போது 74.45ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ ரொம்பவே கம்மியாக இருக்கு. இந்த ரீசனால இந்த கம்பெனி ஐபிஓவில் அட்ராக்டிவ் வேல்யூஷன்ஸில் வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம்.
இந்த கம்பெனியோட EBITDA CAGR வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கம்பேர் பண்ணும்போது 56.18% லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இவங்களோட காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கான CAGR பர்சன்டேஜ்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் EBITDA மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2023ல 6.66% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் பேட் மார்ஜின் வந்து 2.08% தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து 14.68% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ROCE பர்சன்டேஜ் அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 11.85% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த ரெண்டு பேராமீட்டருமே 15%க்கு மேலே இருந்தால் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1.58% மெயின்டைன் பண்ணுறாங்க. யூஸ்வலாக டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பற்றி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து 14.68% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் வந்து நியூட்ரலாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த ஒரு டிவிடெண்டுமே அனௌன்ஸ் பண்ணினதில்லை. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பற்றி பார்க்கலாம். இந்த ரூம் ஏர் கண்டிஷனிங் இண்டஸ்ட்ரியில் EPACK டியூரபிள் கம்பெனிக்கு பியர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஏம்பர் என்டர்பிரைசஸ், PG எலக்ட்ரோபிளாஸ்ட் லிமிடெட், டிக்சன் டெக்னாலஜிஸ் அண்ட் எலின் எலக்ட்ரானிக்ஸ்னு புரிஞ்சுக்கலாம். இவங்களோட பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் EPACK டியூரபிள் கம்பெனி வந்து ரொம்பவே சின்ன கம்பெனியாக இருக்காங்க. பட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தில் பார்க்கும்போது காம்படிட்டிவாக பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இயர்னிங்ஸ் பர் ஷேரில் பார்க்கும்போது ரொம்பவே சின்ன கம்பெனியாக இருக்காங்க. ஜென்ரலாக ரூம் ஏர் கண்டிஷனிங் பிஸ்னஸில் ஏம்பர் என்டர்பிரைசஸ் வந்து அதிகமான மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அண்ட் ஸ்மால் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் பிஸ்னஸில் டிக்சன் டெக்னாலஜிஸ் வந்து அதிகமான மார்க்கெட் லீடிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. ஸோ EPACK டியூரபிள் கம்பெனிக்கு ஹெவி காம்படிட்டர்ஸ் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் ரூம் ஏர் கண்டிஷனிங் இண்டஸ்ட்ரி வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் அடிக்கிற வெயிலுக்கு ஏர் கண்டிஷனிங் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் தவிர்க்க முடியாதவே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்தியாவோட ஏர் கண்டிஷனிங் மார்க்கெட் கண்டினியூஸாக டெவலப் ஆகிறது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனிக்கு 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இந்த கம்பெனி இருக்கிற ஸ்மால் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் அண்ட் ஏர் கண்டிஷனிங் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே காம்படிட்டிவான இண்டஸ்ட்ரின்னு புரிஞ்சுக்கலாம். நிறைய நியூ பிளேயர்ஸ் வந்து இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கும்போது எக்ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட்டில் இந்த கம்பெனிக்கு ரொம்பவே நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. அதாவது இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து டொமஸ்டிக் ரீஜனில் இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓவில் இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி நியூ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் செட்டப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி இருக்கிற லோன்ஸை ரீபேமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து January 19 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 23 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ வந்து ₹10 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு லாட்டுக்கு 65 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 640.05 crores சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 400 crores இருக்கு. அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வந்து 240.05 crores இருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓவோட அலாட்மெண்ட் பேசிஸ் வந்து January 24 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து January 29. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பற்றி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 85.49% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 65.36% தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஃபைனலாக EPACK டியூரபிள் ஐபிஓக்கு ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பற்றி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் அண்ட் பியர் கம்பேரிசன், இஷ்யூ டைப் அண்ட் பிஸ்னஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்ட்டாக இந்த ஐபிஓ வந்து ₹15 பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 6.52% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் வந்து இந்த ஐபிஓவில் செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போகிறேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
லிங்க் வந்து எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணும்போது நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கிறதுனால ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ஸ்பெல்லிங் வந்து @April Investmentsனு மட்டும்தான் இருக்கும். வேற எந்த லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸுமே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 டெலிகிராம் சேனலுமே ஃபேக் சேனல்ஸ் தான். இதில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸிட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சர்வீஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். சேனல் நேம் யூஸ் பண்ணி அமௌண்ட் கேட்டால் கொடுக்க வேண்டாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். அண்ட் கரண்ட்டாக நம்ம டெலிகிராம் சேனலில் 4266 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலிருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட பின்னோட மெசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அண்ட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட டைரக்ட் லிங்க்ஸை இங்கே அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ தட் நீங்கள் ஈஸியாகவே ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஆக்டிவாக இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட சர்வீசஸ் பிடிச்சி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Zerodha அண்ட் ஏஞ்சல் ஒனில் DEMAT அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் லிங்க் வந்து நம்ம வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக Zerodha அண்ட் ஏஞ்சல் ஒன்னோட அக்கௌண்ட் ஓப்பனிங் பேஜுக்கு போயிடும். இங்கே வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்.